வணக்கம். இந்த வீடியோவில் அண்மையில் இந்த தையட்டி விகாரை விவகாரம் அப்படின்றது பெரிய ஒரு பரபரப்பான விவகாரமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த தையட்டி விவகாரத்தில் இடம்பெறுகின்ற இந்த காணி அளப்பு சம்பந்தமாக பல்வேறுபட்ட முரணான கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வு கிடைக்குமா இல்லையா என்பதை தாண்டி இந்த மக்கள் இந்த காணியை எப்பொழுது அடைவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே பேசப்படுகிறது. இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க. தையட்டி விகாரை இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரச்சனை, நீண்ட காலமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பிரச்சனை. நேற்று வெள்ளிக்கிழமை இதற்கான காணி அளக்கிறது அப்படின்னு சொல்லியும், காணி அளக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் பலராலும் பேசப்பட்ட சமூக ஊடகங்கள் இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்பட்ட விஷயங்கள். ஆனால் அதனை தாண்டி தையட்டி விகாரையினுடைய விகாராதிபதி பொலிசில் போய் முறைப்பாடு ஒன்று செஞ்சுருக்கார். இல்லை, நீங்கள் யாருமே காணி அளப்பதற்கு நான் சம்மதம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே காணி அளப்பது சம்பந்தமாக காணியுடைய உரிமையாளர்கள் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூடி ஒரு ஏகமனதாக இதனை சம்மதிப்பதா இல்லையா அப்படின்ற முடிவை எடுக்காத அல்லது எட்டாத நிலையில் இந்த காணி அளவிடுகிற விஷயம் ஒரு கேள்விக்குறியாக இருந்ததை எல்லாருக்குமே சமூக ஊடகங்களில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த காணி விவகாரம் நேற்றைக்கு காணி அளப்பதற்காக நில அளவையாளர்களிருந்து ஜிஏலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனால் வந்த பொழுது போலீஸார் தலையிட்டது, அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் தங்களுடைய தனக்கு காணி அளவிடுவதற்கு எந்த விதமான சம்மதமும் இல்லை, காணி அளக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிக்கான்னு சொன்னால் அந்த விகாராதிபதி சொன்னதன் அடிப்படையில் காணி அளக்கேறார் அப்படின்னு சொல்லி உடனடியாக முடிவெடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அங்கே திரண்ட மக்கள் நின்ற பிரதேச சபையோடும் முரண்பட்ட விஷயம், ஜியோட முரண்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க. இது பிற்போடப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற வாரங்களில் இது அளவிடப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த காணியினுடைய உரிமையாளர்கள் சொல்கின்ற பொழுது இது காணி அளக்கவோ அல்லது காணியினுடைய விரைவடங்குகிறவோ அவசியம் இல்லை. காணியை நீங்கள் கையளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரதேச சபையிடம் கொடுத்து விட்டால் பிரதேச சபை எங்களுக்கு அந்த காணியை நீங்கள் திருப்பி தரும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கின்ற மக்கள் தங்களுடைய கருத்தையும் சொல்கின்ற விஷயம் காணப்படுது. ஆனால் காணி அளவீடு சம்மதிச்சா தங்களுடைய காணி போயிடும் அப்படின்ற ஒரு விஷயமும் அங்கே இருக்கின்ற மக்களால் பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் தையட்டி காணியினுடைய விகாராதிபதி போய் போலீஸில் முறைப்பாடு செய்தது அப்புறமாக இந்த காணி அளவிடுறது அப்படின்றது கைவிடப்படுகிறது. 17 பேரிடம் தான் காணி உறுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மிச்ச பேரிடம் காணி உறுதிகள் இல்லை அப்படின்றது சொல்லப்பட்டது. இந்த 17 பேரிடம் காணி இருக்கின்ற விஷயம்தான் நேற்று வெள்ளிக்கிழமை யாரிடம் உறுதி இருக்கோ அதை வச்சு அளவீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த பொழுதுதான் விகாராதிபதி இல்லை, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த 11ஆம் தேதி கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இது இடம்பெற்றது. ஆனால் இதன் அடிப்படையில் இந்த பணிகளை நேற்று செய்கின்ற பொழுது அதை விகாராதிபதி தடுத்ததன் விளைவாக யாழ் பலாலி போலீஸார் அதை நான் அங்கே அளக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலையில் அறிவிக்கப்பட்டதுக்கு அமைவாக காணியினுடைய உரிமையாளர்கள், நில அளவை திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் விகாரப்பதிக்கு நேற்று காலமாக வந்திருக்கிறாங்க. இருந்த பொழுதும் காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்த கடத்தொழில் அமைச்சர், மாவட்ட செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட எவரும் அவ்விடத்தில் காலை 9:30 வருகை தராத நிலையில் அந்த பகுதியில் பெருமளவான போலீஸார் குவிக்கப்பட்டு இருந்தனர் அப்படின்னு சொல்லி காணி உரிமையாளர் மத்தியில் குழப்பமான ஒரு நிலைமை இருந்ததாகவும் சொல்லப்படுறது. இல்லை, இந்த காணி விவகாரம் சம்பந்தமாக அங்கே சொல்லப்படுகின்ற அரசியல் கட்சியும் பார்த்தீங்கன்னா பிரசன்னமாகவில்லை அப்படின்னு சொல்லியும் விகாரை முன்னால் வெறிச்சோடி போயிருந்தால் இன்னொரு செய்தி ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த நிலையில் காலை 10 மணி அளவில் அவ்விடத்துக்கு வருகை தந்த மாவட்ட செயலாளர்கள், உயர்மட்ட அதிகாரிகள் காணி அளவீடு செய்வதற்கு கொழும்பிலிருந்து வந்த விசேட குழு வருகை தர வேண்டும் எனவும் இதனால் 1 மாத கால பகுதிக்குள்ளே காணி அளவெடுக்கும் பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் உரிமையாளர்களிடம் தெரிவிக்கின்ற பொழுதுதான் இங்கே பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. அங்கே இருக்கிற மக்கள், பிரதேச சபை, அதே மாதிரி மாவட்ட செயலாளர் பிரதீபன் அவர்களோடு மக்கள் முரண்படுகின்ற பொழுது தமக்கு குறுகிய கால அழைப்பில் ஒரு சனிக்கிழமை எம்மை அழைத்து காணி அளவிடும் பணிகளை இன்றைய தினம் நடைபெறும் என கூடியவர்கள் இன்று மீண்டும் ஒரு மாதத்துக்குள்ளே அவற்றை அளவீடு செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறுகிறார்கள். இதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருப்பதாக அங்கே இருக்கின்ற மக்கள் சொல்கிறாங்க.
கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் வந்து காணி அளவீடு செய்வது என பேசப்பட்டது. நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் இது யார் கதைச்சாங்க, எவர் கதைச்சாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருந்தால் கொமெண்டில் சொல்லுங்கள் யார் கதைச்சாங்க அப்படின்ற விஷயத்தை. இது வந்து பேசப்பட்டது. அந்த கூட்டத்தில் பிக்கும் கலந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லியும், எம்மை அந்த கூட்டத்துக்கு தங்களை அழைக்கவில்லை அப்படின்னு சொல்லியும், இதுவரையில் வந்து கொழும்பில் நடைபெற்ற 3 கூட்டத்துக்கும் எம்மை அழைக்கவில்லை, அந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது, என்ன தீர்மானிக்கப்பட்டது என்று எமக்கும் எவருக்கும் கூறவில்லை அப்படின்னு சொல்லியும், எந்த விதமான அறிக்கைகள் தரவில்லை அப்படின்னு சொல்லியும் இங்கே அரசு அதிகாரிகள் சொல்லப்படுறது. அவ்வாறான நிலையில் வந்து பிக்கு தனக்கு வந்து காணி அளவீடு செய்வது தொடர்பில் அறிவிக்கவில்லை என கூறி அளவீட்டு பணிகளை போலீஸில் போய் வழக்கு போட்டு நிறுத்தியிருக்கிறார் அப்படின்ற விஷயம்தான் ஊடகங்களில் பெறப்பரப்பாக பேசப்படுவது. ஆனால் மாவட்ட செயலாளர் கொழும்பிலிருந்து வந்த விசேட குழு வர வேண்டும், ஆனால் காணிகளை பின்னரே அளவீடு செய்ய வேண்டும் எனவும் வந்து கூறி சென்றிருக்கிறாரு. இதில் வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அமைச்சர் வேறொரு விதமாக சொல்லியிருக்கிறார். இதுவரையில் வந்து காணி உரிமையாளர்கள் தங்களுடைய விகார பிரச்சனையை தீர்க்க விரும்பவில்லை என கருத்து கூறி வந்தார்கள். ஆனால் இந்த காணிகளை அளவீடு செய்ய சம்மதித்த பொழுதிலும் பிக்குவின் தலையிட்டால் காணி அளவீட்டு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி, யார் பிரச்சனைக்குரியவர்கள் என்பது தற்பொழுது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றும், காணி அளவீட்டுக்கு வந்து இன்று எம்மை வருமாறு கூறிவிட்டு களத்தொழில் அமைச்சரோ அவரது பிரதிநிதிகளோ மக்கள் சக்தியினரோ எவருமே வந்து விகாரைக்கு வரவில்லை எனவும் வந்து காணி உரிமையாளர்கள் ஊடகங்களிடம் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருப்பார். ஊடகங்களில் செய்திகள் வந்துருக்கிறது. இதில் அமைச்சர் மட்டுமில்லை, மற்ற இதர ஆட்களும் வந்து வரவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே ஊடகங்களை பொறுத்தவரையில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. என்னென்னு சொன்னால், யார் ஒருவர் ஆர்ப்பாட்டங்களை செய்தார்களோ அவர்களே அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து பிரசன்னமாகலை அப்படின்றதான் மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம். இதில் குறிப்பிட்ட அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அல்லது அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மட்டுமே அந்த இடத்துல வந்திருந்தாங்க. பிரதேச சபை பேர்ந்து வந்திருந்தது. அதுக்கப்புறமாக பிரதேச செயலாளர் பிரதீபன் அவர்கள் அதை தொடர்ந்து வந்திருந்தார். ஆனால் அவர் சொன்ன இந்த கருத்து, அமைச்சர் அவர்கள் இல்லை நாங்கள் எதிர்வருகின்ற இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த காணிகளை அளப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது சம்பந்தமாக ஊடகங்கள் பிரதீபன் அவர்களிடம் வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது, பிரதீபன் அவர்கள் நீங்கள் அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும், நீங்கள் இவங்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கடந்து போன விஷயங்கள் வந்து இதில் காணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு இழுபறி நிலையில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக இப்போ இந்த காணி விவரமாக தொடர்ச்சியாக வீடியோ போடுற சகோதரர்களுக்கு தெரியும், நிறைய பேர் போடுறாங்க. எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன சொன்னால், இந்த சம்பவத்தில் நிச்சயமாக இந்த விகாரை இடிக்கப்படும் என்றதில் எந்த விதமான தீர்வுமெட்டப்படாது. இது வந்து இப்போ மக்கள் வந்து இல்லை இது சட்டவிரோத கட்டடம், இதை இடிக்கணும், நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து தான் தொடர போகிறோம்னு சொன்னால், நீங்கள் ஆர்ப்பாட்டம் தான் செய்து கொண்டு அப்படியே வயசு போக அதுக்காக அப்புறமாக அடுத்த ஜெனரேஷன் ஆர்ப்பாட்டம் செய்யும். ஒவ்வொரு ஜெனரேஷனும் ஆர்ப்பாட்டம் செய்ய முடியுமே ஒழிய இதுக்கான தீர்வு அப்படின்றது வந்து கடைசியிலும் கிட்ட போதில்லை. அந்த காணியை விடுத்து உங்களுடைய மிகுதி காணிகளை எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறமா இது சட்டவிரோத கட்டடமா இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்ற வழக்கை போட்டு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த காணியை மீட்டெடுக்கிறதான் என்னை பொறுத்தவரை தான் சிறந்த ஒரு முடிவு. ஆனால் அதை தாண்டி மக்கள் இல்லை எங்களை முழுக்காணியும் விடுவிக்க வேண்டும், முழுக்காணியை நீங்கள் பிரதேச சபையிடம் கூடியங்கோ, பிரதேச சபை அல்லது பிரதேச செயலகம் எங்களிடம் அந்த காணிகளை ஒப்படைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது முடிவெடுத்து நீங்கள் போராடுவதாக இருந்தால், இது கால விரியம் மட்டும்தான் வறுமை ஒழிய இங்கே வந்து யாருக்குமே வந்து காணிகள் கிடைக்குமா அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனால் தொடர்ச்சியாக உங்களுடைய போராட்டத்தில் நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது உங்கள் மீது வழக்குகள் விடும், உங்களுடைய அடுத்த சந்ததி மீது வழக்குகள் விடும். இங்கே இதனால் வந்து உங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஏதாவது நீங்கள் விஷயங்களாக செய்கின்ற பொழுது உங்களுடைய அத்தனை விஷயங்களும் வந்து தடுக்கப்படும். இப்படி நிறைய விஷயங்களை வந்து இதில் யோசிக்கணும். அதையும் யோசித்து அது மட்டும் இல்லை, இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கான நிறைய விஷயங்களை வந்து வேறு வழிகளில் பழிவாங்கல் அடிப்படையில் எல்லாமே வந்து செய்வாங்க. இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அதில் இன்னும் ஒரு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, தான் வந்து அப்பம் விற்று வாங்கிய காணி அப்படின்னு சொல்லி வேதனையாக சொல்கிறாங்க. உண்மையில் வலிக்கிறது. ஆனால் தருவாங்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறி. நீங்கள் அப்பம் விற்று வேண்டின காணின்னு சொல்லி அவங்கள சொன்னால் அது அவங்களுக்கு புரியுமா இல்லையா தெரியல. அவங்கள பொறுத்தவரையில் விகாரைக்காக இந்த காணியை சூறையாடியாச்சு. இந்த சூறையாடிய காணியை விடுவிப்பதற்கு அரசாங்கமோ அரசாங்க அதிபரோ அல்லது வந்து அரசர் திணைக்களங்களோ வந்து ஒரு முடிவெடுத்து வந்தாலும் விகாராதிபதி விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி போலீஸில் போய் வழக்கு போட்டால் போலீஸார் வந்து வழக்குக்கு ஏற்ற வகையில் தான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் செய்வார்களே ஒழிய இங்கே வந்து இல்லை இதை நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. அதனால் இந்த காணி சம்பந்தமாக அடுத்தடுத்த கட்டங்களாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்பொழுது காணி நில அளவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்களினுடைய வேண்டுதல் அல்லது மக்களுடைய கோரிக்கை, எங்களுடைய காணி எங்களுக்கு வேணும் என்பது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. சரி பார்ப்போம், இந்த காணி கிடைக்கிறதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம். மக்களுடைய வரிகள் நிச்சயமாக
அரசாங்கத்தை புரிகிறதோ அல்லது அரசாங்க அமைச்சர்களுக்கு அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு புரிகிறதா இல்லையா அப்படின்றது கூட இப்போ இங்கே ஒரு பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஆளும் தரப்பினுடைய அமைச்சர்கள் யாரும் வரல, பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் வரல இந்த நிகழ்வுக்கு அப்படின்றதும் இங்கே வந்து சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.